நாம எல்லாரும் எங்க இருந்து வந்தோம்? மனுஷங்க செஞ்ச தப்பு என்ன? மன்னிப்புனா உண்மையில என்ன? வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில இஸ்லாமிய பார்வையில மனித குலத்தோட முதல் கதையான ஆதம் நபியோட வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் ஒரு பழங்கதைன்னு நினைச்சிடாதீங்க, இது நம்ம எல்லாரோட கதை. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சமே அமைதியா இருக்கிற ஒரு நேரத்துல இறைவன் தன்னோட அடுத்த படைப்பை பத்தி அறிவிக்கிறார். அப்போ வானவர்களே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் ஒரு கேள்வியா கேக்குறாங்க, பூமியில குழப்பம் செஞ்சு ரத்தம் சிந்துற ஒருத்தரையா படைக்க போற? அன்னைக்கு அவங்க கேட்ட அந்த கேள்வி மனிதர்களாகிய நம்மளோட எதிர்காலத்தை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரியே இருந்துச்சு, இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கு இறைவன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர் தன்னோட திட்டத்தை சொன்னாரு. பூமியில நான் ஒரு கலீஃபாவை, அதாவது ஒரு பிரதிநிதியை நியமிக்க போறேன்னு. அப்படின்னா என்ன? நாம சும்மா இந்த பூமியில வந்து வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல, இந்த பூமியை பாத்துக்கிற வழி நடத்துற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையில நாம ரெண்டு முக்கியமான படைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ஒளியால படைக்கப்பட்டு கடவுளோட கட்டளைகளுக்கு 100% கட்டுப்படுற வானவர்கள். இன்னொரு பக்கம் நெருப்பால படைக்கப்பட்ட ஜின்கள். அவங்களுக்கு சுய விருப்பம், அதாவது நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருந்துச்சு. பார்க்க சின்ன விஷயமா தெரியற இந்த சுய விருப்பம் தான் பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய புரட்சிக்கு காரணமா அமைய போகுது. சரி, இப்ப நம்ம கதையோட ஹீரோ ஆதம் உள்ள வராரு. களிமண்ணால உருவாக்கப்பட்ட அந்த முதல் மனிதர், அவரோட படைப்பும் அவர் சந்திச்ச முதல் பெரிய சோதனையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆதமோட உருவாக்கங்கிறது ஏதோ சும்மா நடந்த ஒரு விஷயம் இல்லைங்க, அது ஒரு அற்புதம். பூமியோட எல்லா மூலையில இருந்தும் களிமண் எடுக்கப்பட்டுச்சு. கருப்பு, வெள்ளை, சிவப்பு, சிலது ரொம்ப மென்மையா, சிலது ரொம்ப கடினமா. இது எதுக்கு தெரியுமா? மனுஷங்களான நாம எவ்வளவு விதவிதமா இருப்போங்கிறதுக்கு இதுதான் முதல் புள்ளி. பல வருஷமா வெறும் களிமண் பொம்மையா இருந்த அந்த உருவத்துக்குள்ள இறைவன் தன்னோட ரூஹ, அதாவது உயிரை ஊதுன போதான் முதல் மனிதன் பிறந்தான். சரி, உயிர் வந்ததும் ஆதம் முதல்ல என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் தும்மினாரு. தும்மின உடனேயே அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கே. யோசிச்சு பாருங்க, மனிதனோட முதல் மூச்சு, முதல் செயல், முதல் நன்றி எல்லாமே அதுதான். ஆதமோட இந்த அற்புதமான படைப்பை கொண்டாடுறதுக்காக இறைவன் வானவர்களுக்கு ஒரு கட்டளை போட்டாரு. ஆதமுக்கு முன்னாடி சிரம் தாழ்த்தி மரியாதை செலுத்துங்கன்னு. இங்க நல்லா கவனிக்கணும், இது ஆதம வணங்குறதுக்காக இல்ல, இறைவனோட படைப்புக்கு கொடுக்கப்படுற ஒரு மரியாதை. ஆனா பாக்க ரொம்ப சிம்பிளா தெரியற இந்த ஒரு செயல் தான் பிரபஞ்சத்தோட முதல் பெருமை கலந்த குற்றத்துக்கு விதைய போட போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாரும் செஞ்சப்போ ஒருத்த மட்டும் மறுத்துட்டான். அதுதான் இப்லீஸ். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இவரை விட பெரியவன், என்னைய நெருப்புல இருந்து படைச்ச, ஆனா இவரை வெறும் களிமண்ணுல இருந்து படைச்ச. இது வெறும் ஒரு கட்டளைய மீறது மட்டும் இல்ல, இதுக்குள்ள அகங்காரம், இனவாதம், பொறாமை எல்லாம் இருந்துச்சு. படைச்சவனோட முடிவையே கேள்வி கேட்கிற முதல் குரல் அங்கதான் ஒலிச்சது. அந்த ஒரே ஒரு நொடி அகங்காரத்தாலே இப்லீஸ் இறைவனோட கருணையிலிருந்து தூக்கி எறியப்பட்டான். ஆனா அவன் அதோட விட்டானா? இல்ல, அவன் இறுதி நாள் வரைக்கும் டைம் கேட்டான். எதுக்கு? மனுஷனாலதானே எனக்கு இந்த நிலைமை, அதனால கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவங்கள வழி தவற செஞ்சே தீர்வேன்னு சபதம் போட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் மனுஷனுக்கும் சைத்தானுக்கும் இடையிலான இந்த நிரந்தர போர். சரி, இப்லீஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் ஆதமோட வாழ்க்கை ஸ்வர்க்கத்துல தொடங்குது. அங்க எல்லாமே இருந்துச்சு, அமைதி, சந்தோஷம். ஆனா அந்த அமைதிக்குள்ளேயே அடுத்த சோதனை ஒளிஞ்சிருந்தது. இறைவன் ஆதமுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்தாரு. அது என்னன்னா, எல்லா பொருட்களோட பெயரையும் தெரிஞ்சுக்கிற அறிவு. இது சும்மா மனப்பாடம் பண்ற மாதிரி இல்ல, ஒரு விஷயத்த பார்த்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வகைப்படுத்தி அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிற சக்தி, அதாவது பகுத்தறிவு. இந்த அறிவு தான் மனுஷனை மத்த எல்லா படைப்புகள்ல இருந்தும், வானவர்கள்ல இருந்து கூட தனித்துவமா காட்டுச்சு. வானவர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்களால அந்த பொருட்களுக்கு பேர் சொல்ல முடியல. ஆனா ஆதம் எல்லாத்துக்கும் சரியா பேர் சொன்னார். அந்த ஒரு நிமிஷத்துல மனுஷன்தான் இந்த பூமிக்கு சரியான கலீஃபா, அதாவது பிரதிநிதின்னு நிரூபிச்சாரு. சொல்ல போனா அங்கதான் ஆதம் முதல் டீச்சரா மாறினார். ஆனா பாருங்க, சொர்க்கத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் ஆதமுக்கு ஒரு தனிமை. அந்த தனிமையை போக்குறதுக்காக தான் இறைவன் ஆதமோட ஆன்மாவில் இருந்தே அவரோட துணையான ஹவாவை, அதாவது ஏவாள படைச்சாரு. ஒரே ஆன்மாவோட 2 பாகங்கள். அன்னைக்குதான் மனிதன் முழுமையானான். சொர்க்கத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு ரூல் தான், ஒரே ஒரு மரம், அது பக்கத்துல மட்டும் போக கூடாது. இதுதான் ஷைத்தானுக்கு கிடைச்ச சான்ஸ். அவன் அவங்க கிட்ட வந்து மெதுவா ஆசையை தூண்டினான். ஏன் தெரியுமா அந்த மரத்தை தொட வேண்டாம்னு சொன்னாரு? அதை சாப்பிட்டா நீங்க வானவர்கள் ஆகிடுவீங்க, இல்லன்னா இங்கேயே நிரந்தரமா இருந்துடலாம்.
அதனாலதான் உங்களை தடுக்கிறாருன்னு நைஸா பேசி மனச மாத்துனான். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம பார்க்கணும். சைத்தான் தப்பு செஞ்சப்போ நான் தான் கரெக்ட்னு அகங்காரமா வாதாடினான். ஆனா ஆதமும் ஹவாவும் என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த தப்பு செஞ்ச உடனேயே தங்களோட தப்ப உணர்ந்து இறைவன் கிட்ட கையேந்தினாங்க. இறைவா, எங்களுக்கு நாங்களே தப்பு செஞ்சுட்டோம், நீ எங்களை மன்னிக்கலன்னா நாங்க தோத்து போனவங்களா ஆகிடுவோம்னு அழுதாங்க. இதுதான் அகங்காரத்துக்கும் பணிவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவங்களோட மன்னிப்பு ஏத்துக்கப்பட்டுச்சு. ஆனா செஞ்ச தப்புக்கோ ஒரு விளைவு இருந்தே ஆகணும் இல்லையா? ஸ்வர்க்கத்தோட அந்த கவலை இல்லாத வாழ்க்கை முடிஞ்சுது. இனிமே பூமி தான் அவங்களோட வீடு. இங்க அவங்க உழைக்கணும், கஷ்டப்படணும், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். இது ஒரு தண்டனையா பார்க்காம மனித குலத்தோட ஒரு புதிய அத்தியாயமா பார்க்கணும். அப்படி பூமியில முதல் குடும்பம் உருவாகுது. அவங்களுக்கு 2 மகன்கள், காபில் மற்றும் ஹாபில். காபில் ஒரு விவசாயி, கொஞ்சம் முரட்டு சுபாவம், அகங்காரம் அதிகம். ஹாபில் ஒரு ஆடு மேய்ப்பவர், ரொம்ப அமைதியானவர், கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர். இந்த 2 பேரோட குணத்துல இருந்த வித்தியாசம்தான் மனுஷ சரித்திரத்துல முதல் ரத்தம் சிந்தப்பட காரணமா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சொர்க்கத்துல இப்லீஸோட பொறாமை ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாச்சு. இப்போ அதே பொறாமைங்கிற உணர்வு பூமியில முதல் பாவத்துக்கு, முதல் கொலைக்கு வழிவகுக்க போகுது. எல்லாம் ஒரு திருமண பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது. அப்புறம் 2 பேரும் இறைவனுக்காக ஒரு பலி கொடுக்கறாங்க. ஹாபில் தங்கிட்ட இருந்ததுலயே சிறந்த ஆட்டை கொடுத்தான். ஆனா காபில் அவனோட விளைச்சல்ல இருந்த மோசமானதை கொடுத்தான். இறைவன் ஹாபிலோட நேர்மையான அர்ப்பணிப்பை ஏத்துக்கிட்டாரு, காபிலோட தான் நிராகரிச்சுட்டாரு. அவ்வளவுதான். பொறாமையில தலைக்கு மேல கோபம் ஏறின காபில் தன்னோட சொந்த தம்பியையே கொன்னுட்டான். கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த உடலை என்ன பண்றதுன்னு. அப்போதான் ஒரு காகம் வந்து இன்னொரு காகத்தை அடக்கம் செஞ்சு காட்டுது. அத பார்த்துதான் அவன் கத்துக்கிட்டான். மனுஷனோட முதல் குற்றம், முதல் கொலை, முதல் வருத்தம் எல்லாம் அன்னைக்குதான் நடந்துச்சு. இப்படி சந்தோஷம், துக்கம், குற்றம் உணர்ச்சி எல்லாம் நிறைஞ்ச ஒரு ரொம்ப நீண்ட வாழ்க்கைக்கு பிறகு ஆதம் தன்னோட கடைசி நாட்களை நெருங்குறாரு. முதல் மனிதன், முதல் இறை தூதர் இப்போ தன்னோட வாரிசுகளுக்கு எதை விட்டுட்டு போக போறாருன்னு பாப்போம். சொல்ல போனா ஆதம் கிட்டத்தட்ட 1000 வருஷம் வாழ்ந்துதான் சொல்லப்படுது. தன் குழந்தைகள், பேரப்பிள்ளைகள்னு ஒரு பெரிய சந்ததிக்கே அவர் வழிகாட்டினாரு. அவரோட அட்வைஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 1, ஒரே இறைவனை வணங்குங்க. 2, உங்களோட பொது எதிரியான சைத்தானோட தந்திரங்கள்ல இருந்து எப்பவும் எச்சரிக்கையா இருங்க. இந்த 2 விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் மனித குலத்தோட அடிப்படை கொள்கையா இருக்கு. கடைசியா ஆதமோட மரணம் கூட நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போச்சு. வானவர்களே பூமிக்கு இறங்கி வந்து அவரோட உடலை குளிப்பாட்டி நல்லபடியா அடக்கம் செய்யறதுக்கான எல்லா சடங்குகளையும் செஞ்சு காட்டினாங்க. இது எதுக்குன்னா அவரோட சந்ததியான நாம, அதாவது நாம எல்லாரும் இறந்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துக்கிறதுக்கு தான். அகங்காரம், பொறாமை, ஒரு சின்ன தவறு, அதுக்கான மன்னிப்பு, நம்பிக்கை. ஆதமோட கதை வெறும் ஒரு சரித்திரம் இல்ல, அது நம்மள நாமளே பாத்துக்கிற ஒரு கண்ணாடி. 1000 வருஷங்கள் கழிச்சோம் இந்த கதை நமக்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேக்குது. ஆதமோட பிள்ளைகளான நாம அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம வாழ்க்கையில நாம எப்போ ஆதமா இருக்கோம், எப்போ காபிலா மாறிடுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.